பிடிச்ச மீன் குழம்பு நம்ம தான் நொறுக்கி விட்டுருவோம். சூற மீன புடிச்சு சூற மீன புடிச்சு வகை வகையா பகுந்து மசாலாவ கரைச்சு குறுக்கு வலிக்க அரைச்சு தட்டுறோம் தாக்குறோம் தூக்குறோம். ஃபுல் கறிதான். கிண்டி போயிட போகுது. அப்படி ஒன்றும் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சாக்காயிருக்கும். இந்த டியூனா மீனுக்கு நாக்கு இருக்கு பாருங்க. அடி எல்லாம் மீனுக்கு இருக்குமாமா? அப்படியா? மணக்க மணக்க சமைக்கிறோம், மனசார சாப்பிடுறோம், வாங்க. மீனை வகுத்துக்கலாம். சுவாமிஜி மீன் ரெடிங்களா? ரெடி ஆகிட்டே இருக்கு. அடுப்பு இன்றைக்கான விடுகதை. காது பெரியது கேட்காது, வாய் பெரியது பேசாது, வயிறு பெரியது உண்ணாது. அது என்ன? சட்டை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் வரமல்லியை சேர்த்துக்கலாம். அப்ப வராத மல்லி என்ன பண்ணுங்க? அதையும் சேர்த்துப்பேன். புளிய கரைச்சிக்கலாம். கல்லுப்பு நல்லா வறுபட்டு போச்சு. குழம்புக்கு சட்டி நல்லா இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். குளிர்ச்சியான வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சில்லி சில்லி சில்லுன்னு சின்ன வெங்காயம் பல்லுன்னு பூண்டு சேர்த்துக்கலாம். Cheers. சின்ன வெங்காயம் சிலு சிலுன்னு பல்லு பூண்டு. கூந்தல் கருமையா வளர கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உரல்ல போட்டு இடிச்சுக்கலாம். அதுக்குள்ள ஏலேலோ அத்தி மரம் ஐலா அத்தி மரம் ஐலா 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 ஐலா. நன்றிகள் மற்றும் பழ தலுமா குத்துமா. பாத்தீங்களா? ஏன் நீங்க எல்லாம் மிக்ஸி யூஸ் பண்றீங்க சொல்லுங்க. இடிச்ச மசாலாவை கரவையில சேர்த்துக்கலாம். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு. இது பழமொழி. இதுக்கு அர்த்தமே வேறங்க. 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கிறதா அப்படி சொல்லிருக்காங்க. அக்கா இது வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சானே? நல்லா சுருண்டு வெந்துருச்சு. இப்ப கூடுதேனா ஊத்திடலாம். புளி கரைசல்ல ஊத்திடலாமா? தக்காளி ஓடியா கரவைய ஊத்திக்கலாம். மெதுவா தள்ளி விடுமா. பொறுமை சாமி. காலையில இருந்து எனக்கும் நெருக்கும் கண்டம் போல் இருக்கு.
கை சுட்டுக்கிட்டியா பார்த்து வேலை செய்யுமா. தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரெடி. தண்ணி ரெடியா? ஊத்திடலாமா? மஞ்சள் மிளகா உப்பு போட்டிருக்குங்க. சொந்தங்களை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? குழம்பு நல்லா கொதிக்குது. பார் கலர்ஃபுல்லாக வருது சார். வேற லெவல் டி. வறுத்த மீனை இப்ப இறக்கிக்கலாம். படித்ததில் பிடித்தது. உயிரற்ற பொம்மைக்கும் உயிர் வந்தது குழந்தைகளிடம் மட்டும். வறுத்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி. இப்ப சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு வைக்கிறேன். அளவா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். ஓகே. போடு கண்டு பட்டுதாமா, அதனாலதாங்க. கோயம்பா ஊத்துட்டிய இருடி. என்ன கோயம்பு? மீன் கோயம்பு தானே. இரு பீஸ் எல்லாம் போட்டுக்கலாம். மலை மேகங்கள் அப்படியே காமித்துற இரு. ஓகே. பாவி இப்ப பாருங்க எப்படி வெந்திருக்கிறாங்க. சுடுது பார்த்து சூதா. மீன் குழம்புல இன்னைக்கு விட நாளைக்கு தான் அள்ளும். காலையில குழம்ப ஊத்துறோம், குழச்சு அடிக்கிறோம். குழம்ப மட்டுமே ஊத்தி குடிச்சுக்கே இருக்கலாம் போல இருக்கு. அம்புட்டு ருசியா இருக்கு. இப்படி ஒரு உருண்டை அப்படி ஒரு உருண்டை உருட்டி வச்சா. ஓகே சகோதரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அடிச்சிருங்க. லவலப்பா அது நான் இல்லப்பா, லவலப்பா அது நான் இல்லப்பா, அது நாங்க தான்ப்பா.